ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogs. வெற்றிலை, வெற்றியை தரக்கூடிய இலை இல்லைங்களா? பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது இந்த வெற்றிலை. இது மாதிரி நம்ம லைஃப்பும் பசுமையாகவே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்க? என்னடா வெற்றிலை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. நம்ம நேச்சுரலாக நம்ம லைஃப்பில் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இதில் இதையெல்லாம் பார்க்கும்போது மனசு தானே ரிலாக்ஸ் ஆகிடுதுங்க. நம்ம உண்மையாகவே கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தாங்க. நம்ம பெரிய அளவில் இல்லைனாலும் அந்த கோழி பாருங்களேன், அதனுடைய குஞ்சுகளை எவ்வளோ பாதுகாப்பாக சேஃப்டியாக பார்த்துக்குது பாருங்களேன். இன்றைக்கி மழை தூரிச்சுங்க. அதனால் ரொம்பவே கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க நம்ம வீட்டோட டான். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் இவரை தாண்டி தான் உள்ளே வரணுங்க. ஏன்னா அவ்வளவு ஷார்ப்பாக உஷாராக இருப்பாருங்க அவர். இது யாருன்னு பாருங்கள், நம்ம வாத்துப்பயலுக என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். எங்கேயும் தண்ணி மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க பண்ணுற சேட்டைக்கு அளவே இருக்காதுங்க. நம்ம கோழியெல்லாம் மிரட்டிட்டு இவங்க மட்டும் களத்தில் இறங்கிடுவாங்க 4 பேரும். இதில் அந்த கருப்பு கலர் இருக்கார் பாருங்கள், அவர் பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லைங்க. இவர் நம்ம வீட்டோட ராஜா. சாயந்தரம் நம்ம 5 மணி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் நம்மளுடைய ரொட்டீன் வேலை தான் வச்சுக்கோங்களேன். எல்லா வீட்லேயும் செய்கிறது தானுங்க. நம்ம மல்லிகைப்பூ செடிங்க இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. அடுத்து இது நம்ம முருங்கை தோட்டமுங்க. எப்போவுமே நம்ம உள்ளே வந்தோம்னா ஒரு ரவுண்டு எல்லாமே பார்க்கணுங்க. அப்போ தான் எந்த செடி எப்படி இருக்குது, என்ன அங்கே நம்ம வச்சுருக்கிற பயிர்களெல்லாம் நல்லா இருக்கா, என்ன எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி மழை தூரிட்டு இருந்ததுனால அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நமக்கு எவ்வளவு நம்ம டிப்ரெஷன், நமக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம ஒரு பசுமையாக நேச்சுரலாக இதெல்லாம் போகும்போது நம்ம மனசு தானே ரிலாக்ஸ் ஆகுது இல்லைங்களா? அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரிலாம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஒரு யூடியூப்பில் வரோம் அப்படின்னாலே எப்போவுமே நம்ம கொஞ்சம் என்ன இது இருந்தாலும் நம்ம மைண்டை மாற்றணும் அப்படிங்கிற சில நேரங்கள் நினைக்கிறப்போலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்குள்ளே உள்ளே வருவோம் இல்லைங்களா? அப்படி வரும்போது உங்களுக்கு சில சந்தோஷங்களை நான் அனுபவித்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்களும் பார்க்கணும், நீங்களும் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறதால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இல்லைங்க, நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோன்னு நினச்சிங்களா திடீர்னு? இல்லைங்க, இது நம்ம கிச்சன். நம்ம எப்பவும் போல் சாயந்தரம் வேலைகளை சாப்பாட்டுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சாச்சுங்க. தக்காளி செஞ்சு இது பண்ணிவிட்டு டீ போட்டுட்ருக்கோம். டீ போட்டு குடிச்சிட்டு தான் இனி அடுத்த வேலை. இவர் பார்த்திங்களா நம்மளை மட்டுமே வாட்ச் பண்ணுறாரு. சரிங்க, இந்த vlogs முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.